எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க ருசி கிச்சன் சத்யா பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கேரட் பர்ஃபி. ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபிங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். கேரட் பர்ஃபி செய்யறதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் 200 கிராம் அளவுக்கு கிரேட்டட் கேரட் எடுத்திருக்கேன். அரை முறி தேங்காய் தான் நான் கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை சூடு வச்சிடலாம். நல்லா சூடானதும் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் எல்லாம் மெல்ட் ஆனதும் இப்போ நம்ம அதில் கேரட் சேர்த்துடலாம். கிரேட்டட் கேரட். நெய்யில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம துருவிய தேங்காய் சேர்த்துடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கம்பைன் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்ததா நம்ம சீனி சேர்த்துக்க போறோம். நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. சீனி நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இப்போ ஏலக்காய் சேர்த்துடலாம். மூணு ஏலக்காவை நான் நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தட்டில் வந்து நான் ஆல்ரெடி நெய் தடவி வச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் இப்படி டேப் பண்ணிக்கோங்க.
ஒரு ஸ்பூன்ல நான் வந்து பின்பாகத்துல நெய் தடவி இருக்கிறேன். அதை வச்சு நம்ம இப்போ சமப்படுத்திக்கலாம். அப்போதான் அது ஒட்டாம வரும். இப்போ ஷேப்லெஸ்ஸா இருக்கிறதுனால நம்ம அதை வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நம்ம ஷேப் பண்ணிக்க போறோம். பாருங்க, நான் ஸ்கொயர் ஷேப்ல பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் மேலே வந்து கிரேட் பண்றது கேஷ்யூ நட். கார்னிஷ் பண்றதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க கிரேட் பண்ணதும். ஸோ நம்ம கிரேட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நம்ம அழுத்தி விட்டுறலாம். ஒரு 1 hour வரைக்கும் நம்ம வந்து இதை செட் பண்ண விட்டுறலாம். அதுக்கப்புறம் எடுத்து பீசஸ் போட்டுக்கலாம். 1 hour ஆயிடுச்சு. இப்போ நாம பீசஸ் போட்டுடலாம். நான் ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்றேன். உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமோ அந்த ஷேப்ல நீங்க கட் பண்ணிக்கலாம். நீங்க இப்போ இன்ஸ்டன்ட்டா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 5 to 10 minutes வரைக்கும் நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பீசஸ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே அழகா வந்திருக்கு பாருங்க, நல்லா செட் ஆயிருக்கு. கேரட் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ஓகே வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ருசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணுங்க. நாளைக்கு உங்க எல்லாரையும் ஒரு புது ரெசிபியோட வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.